நான் அழகா இருக்கேனா? ப்ளீஸ் சொல்லுங்க அழகா எல்லாமே இருக்கேன். அழகுதாம்மா. இது என்ன இருக்கு? இல்ல நான் கேக்குறேன் நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்கீங்க. என்னையும் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணி என்ன குன்ஃபு மாஸ்டர் ஆகியிருக்காரு. 1260 ஓடு உடைச்சு இதே சேனல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு உலக சாதனை படுத்தினேன். 8 நிமிஷம் ஃபயர் வச்சு உடைச்சாருவோம். இந்த இயர் தான் சைனா போன தமிழகத்திலே முதல்ல சைனா ஷாவ்லின் டெம்பிளுக்கு ட்ரைனிங் போன முதல் பெண்மணி நான் மட்டும்தான். கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரும். என் மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வரும்போது நான் நடுப்புற போய் பஞ்சாயத்து பண்றதோ உங்க அம்மா என்ன இருந்தாலும் உனக்கு பேசலாமா? நீ கல்யாணம் ஆயிட்டு நீ ஒரு ஆம்பளை இந்த வீட்டையே தூக்கி நிறுத்துற உனக்கு தெரியாத நல்லது கட்டுது ஏன் உங்க அம்மா இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கதான் எனக்கு பிரச்சனை. எங்க அம்மா அப்பா எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உங்க அம்மா அப்பா உனக்கு முக்கியம். நீ உங்க அம்மா அப்பா கோடி கணக்குல செய், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் பணத்துல நீ செய்ய வேண்டாம், அதுக்கு நீ ஆசைப்படாத, அதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. மனிதர்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருக்குள்ளயும் மன உரிமை வரதான் செய்யும். அது ஒரு கட்டத்துல ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும்போது வேண்டான்னு போயிடுறாங்க. நான் சம்பாதிச்சேன் ஒயின் ஷாப் பக்கத்துல பெட்டி கடை இந்த வருமானத்துலதான் நான் ஃபீஸ் கட்டினேன். என்னோட மாஸ்டர்ஸ்க்கு நான் ஃபீஸ் கட்டினேன், என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன். ஒவ்வொரு டோர்னமெண்ட் அட்டன் பண்ணேன். காரைக்கால் டோர்னமெண்ட் போகும்போது சாப்பிட காசு கிடையாது. மேட்ச் அட்டன் பண்ணி பசியோட வந்தேன். இன்னைக்கு சொல்லட்டுமா நீங்க சொசைட்டிங்கிறீங்க. என்ன சொசைட்டி? நாம தான் இந்த சொசைட்டி. இந்த சொசைட்டி கிட்ட நேற்று கேட்டேன், நான் சென்னை போனேன் என்கிட்ட 100 ரூபாய் காசு இல்ல, ரொம்ப இல்ல ஒரு 500 கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கல, எத்த வீட்டுக்காரன் கொடுக்கல. கல்யாணம் இல்ல தானே கட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அதுல இருந்த நானே எங்க அம்மா போட்டதுன்னு கட்டி கொடுத்துட்டு போனாங்க. அது நானே எடுத்துட்டு பக்கத்து கடையில போனேன், வாங்க மாட்டேன்ட்டாரு. தாலி சார்ந்த எந்த பொருளும் நான் வாங்க மாட்டேன். என் பையனோட சேவிங்ஸ் 300 ரூபாய்க்கு நான் கொடுத்தான். போயிட்டு வாமான்னு கொடுத்தான். அந்த 300 ரூபாய் எடுத்துட்டு 140 ரூபாய் டிக்கெட் திருப்பி போ 140 ரூபாய் 20 ரூபாய் போதும். இன்னொரு கால்ல இருந்து காஃபி காசு கொடுத்து குடிக்கல. டிக்கெட் வந்ததோட சரி. நேற்று மதியானம் நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்க வந்து சாப்பிட்டுருக்கேன். இப்படிதான் எங்க லைஃப் தான் போகுது. ஆனா உண்மையே சொல்றேன், நான் இண்டிபெண்டா இருக்கேன். எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். அது சரியான இருக்கிற பட்சத்துல நான் அதை ரொம்ப ஆணவத்தோட செய்யறேன். நான் ரொம்ப கர்வமா இருக்கேன், கம்பீரமா இருக்கேன். ஸ்டில் நீங்க மேரேஜ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? சத்தியமா சக்சஸ்ஃபுல். நான் தான் சொன்னேன், நான் தேர்ந்தெடுத்த ஆள் தப்பு, ஆனா மேரேஜ் தப்பு இல்ல.